Praise the Lord, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஆமீன். தாவீதோட வாழ்க்கையில பார்த்தோம்னா கர்த்தர் அவனோட இருந்து எல்லா காரியங்களும் ஜெயத்தை கொடுத்தாரு. எந்த யுத்தத்துக்கு போன ஒரு ஜெயம். அது மட்டும் இல்லாம சிக்லாக்ல பாத்தீங்கன்னா எல்லா காரியங்களும் இழந்தான், ஆனா கர்த்தர் எல்லாரும் திருப்பி கொடுத்தாரு. ஏன்னா தாவீது எல்லா காரியங்களையும் கர்த்தர் முன்பா வச்சு அவர்கிட்ட ஒரு ஜெபத்தை வச்சு அவரோட அடையாளத்தை கேட்டு அவரோட அனுமதி கேட்டு காரியங்களை செஞ்சாரு. யுத்தத்துக்கு போனாரு, எல்லா காரியம் கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தாருங்க. இந்த வசனம் எப்படி முடியுதுன்னா, கர்த்தர் எப்போதும் முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரசுடன் அசைக்கப்படுவதில்லை. ஒரு காரியம் ரெண்டு காரியம் இல்ல, எல்லா காரியங்களும் கர்த்தர் முன்பாக வைங்க. இன்று கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அனுதினம் காலை ஏற்றி உடனே கர்த்தர் சமூகத்தை காத்திருந்து, கர்த்தர் இன்று நடக்க வேண்டிய வழி எனக்கு காட்டுங்க. என்னுடைய வேலையாகட்டும், ஊழியமாகட்டும், செய்யற தொழிலாகட்டும், பிள்ளோட வாழ்க்கையாகட்டும், எதுவா இருந்தாலும் கர்த்தர் சமூகத்தை வச்சு நீங்க என் கூட வாங்கன்னு சொல்லி கேட்டு அவரை எல்லா காரியம் கர்த்தர் முன்பாக வைக்கும் போது கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. அவர் கர்த்தரை எப்போ முன்பாக வைத்துக்கிறேன், அவர் வலது பாரசு அசைக்கப்படுவதில்லை. நீ கர்த்தரை முன்பாக வச்சு காரியங்களை வாக்கிய செஞ்சீங்கன்னா, காரியத்தை செஞ்சீங்கன்னா அவர் என்ன பண்ணுவாரு, நமக்கு வலது பாரசுல நம்ம கூட வந்து நம்ம பாதுகாத்து வழிநடத்தி கைப்பிடிச்சு நடத்தி அந்த நாள் முழுதும் ஒரு ஆசீர்வாதமா, ஒரு பாதுகாப்பா, ஒரு மகிமையா நடத்துவாங்க. இன்னைக்கு ஒரு நாள் ஜெபம் பண்ண, ரெண்டு நாள் ஜெபம் இல்லாம எப்பொழுது எந்த காரியம் செஞ்சாலும் சரி, சைக்கிள்ல போறோமா, டூ வீலர் போறோமா, கார்ல போறோமா, பஸ்ல எந்த காரியம் வெளியே போனாலும் சரி, கர்த்தரை முன்பா வச்சு ஒரு அடையாளத்தோட ஒரு ஜெபத்தோட போங்க, அந்த காரியத்தை செய்யுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை எல்லா காரியங்களும் வாக்கி செய்வாரு, உங்களுக்கு பாதுகாப்பா இருப்பாரு, அது ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். இன்னைக்கு அறிக்கைடுங்க, கர்த்தரை எப்போ முன்பாக வைத்திருக்கேன், அவர் வலது வாசல் அசைக்கப்படுகிறது சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமா நீங்க அசைக்கப்படாம கர்த்தர் உறுதியான ஆசீர்வாதத்தை இன்று தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you.